நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பின்னால உட்கார்ந்து இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள சில பேர் இங்க புதுசா வந்திருப்பீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப திகைப்பா இருக்கும், சரிதானே? என் பேரு சுகீத். இவங்க காஜல் அஜ்மானி. நாங்க மில்ஸ்டோன் நியூ ஜெர்சியை சேர்ந்தவங்க. ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷனோட அங்கமா இருக்கோம். உங்கள சில பேருக்கு எங்களோட ஒப்பற்ற லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேச விரும்புறேன். தீபக், ஆர்த்தி, கரேதா எங்களோட ஸ்பான்சர்ஸ். அவங்க இந்த பிசினஸ்ல இப்ப எமரல்ஸா இருக்காங்க. அவங்களோட அப்ளைன்ஸ் சஞ்சீவ், தீபா குப்தா. அவங்களுக்கும் அப்ளைனா இருக்கிறவங்க ஃபவுண்டர்ஸ் டைமண்ட், கன்கன் சமீனா பட்டாச்சாரியா. அவங்களோட அப்ளைன் பேரு ராம் ஷைலஜா பொம்மசானி. அவங்களோட அப்ளைன் நாளைக்கு ராத்திரி உங்களுக்காக மேடையில வந்து பேச போறவங்க குமார், அஞ்சலி சிவராமகிருஷ்ணன். அவங்களோட அப்ளைன்ஸ் தான் மணிபால், ரேணுகா ரெட்டி. அவங்களுக்கும் மேல அப்ளைனா இருக்கிறது புத்தம் புதிய டைமண்ட்ஸ் ஆகி இருக்கிற பிரவீன், மது செட்டா. அவங்களுக்கு அப்ளைன்ஸ் காந்தி, லதாகாலா. எல்லாருக்கும் மேலே இருக்கிறது பில், பெகி பிரிட். நாளைக்கு ராத்திரி நீங்க பில், பெகி பிரிட்டோட பேச்ச கேட்க போறீங்க. நல்லா செவி திறந்து கேட்கவும் புரிஞ்சுக்கவும் தயாராயிருங்க. நண்பர்களே, நான் இன்னும் பல விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னால என்னோட மனைவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். எங்க பிசினஸ் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு என் மனைவி காஜல் தான் காரணம். ஒவ்வொரு தடவையும் எங்க பிசினஸ் பெரிய திருப்பங்கள் வந்து முன்னேறும்போது அதுக்கெல்லாம் காஜல் தான் காரணமாக இருந்திருக்காங்க. பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, ஆண்களுக்கு தான் பெருமையெல்லாம் போய் சேருது, பாராட்டுக்கள் கிடைக்குது. ஏன்னா நாம தான் வெளிப்படையா பிசினஸ் வேலைகளை செய்கிறோம். ஆண்கள் பலவிதமான வேலைகளை செய்யறத மற்றவங்க கவனிக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்றேன், உங்க மனைவி ரொம்ப மனோதிடத்தோட இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு பிசினஸ் மேலையும் முழு நம்பிக்கை வச்சிருக்கலைன்னா இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப பெரிய அளவில் முன்னேற முடியாது. ஆமா நண்பர்களே, உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன், இந்த பிசினஸை கட்டி வளர்க்கறதுக்காக என்னென்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், இடைஞ்சல்களை தாங்கிக்கணுமோ அவ்வளவையும் நாங்க தாங்கிக்கிட்டோம். தொடக்கத்திலிருந்து எங்க முயற்சி தளராம ஒரு மனதா வேலை செஞ்சோம். நிறைய ஏற்றதாழ்வுகளும் பிரச்சனைகளும் வந்தது. ஆனாலும் நாங்க ரொம்ப உற்சாகத்தோட, ஆர்வத்தோட வேலை செஞ்சோம். ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப மனசுக்கு பிடிச்சதா இருந்தது. கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால தான் நானும் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளரா நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்திருந்தேன். சொல்லப்போனா நான் சில வருஷங்களுக்கு முன்னால தான் ஒரு ட்ரீம் நைட் கான்ஃபரன்ஸ்ல பிசினஸா ஆரம்பிச்சேன். அந்த ஃபங்க்ஷன் முடிவில் எனக்கு என்ன ஆகுது, என் மனசுக்கு ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்குன்னு எனக்கே புரியாத ஒரு நிலை. ஏன்னா நான் அதுவரைக்கும் இந்த மாதிரி எதையும் பார்த்ததே இல்லை. உங்கள சில பேர் அந்த மாதிரி நிலையை உணர போறீங்க. நண்பர்களே, நான் என் மனைவி மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். இந்த பிசினஸ்ல வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் இன்னும் அதிக அந்யோன்யமா இருக்கோம். உங்கள சில பேர் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்க விஷயத்துல ஏற்படவே முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நாள்
நீங்களும் எங்கள மாதிரி இங்க வந்து சேருவீங்க. நான் சொல்றத நம்புங்க. நாங்க இந்த பிசினஸ் முன்னேற்றத்துக்காக ரொம்ப அதிக முயற்சி எடுத்திருக்கோம். இப்ப எங்க வாழ்க்கைய பத்தியும், எங்க முயற்சிகள பத்தியும் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புறோம். இந்த பிசினஸ்ல வெற்றிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப் போறோம். இந்த பிசினஸ கட்டி வளர்க்க இதுதான் சரியான காலகட்டம். அதனால நாங்க ரொம்ப அதிக உற்சாகத்தோட இருக்கோம். இப்ப உங்ககிட்ட பேசப் போறது என் அருமை மனைவி காஜல் அஜ்மானி.